ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசனகுடி போகிறோம். நாங்கள் வந்து கூடலூர் வழியடி போகிறோம், அப்படி தான் விடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் அப்படி தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் நிறைய ப்ளேஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு அப்படி போக வேண்டியதான். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 11 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருக்கோம். 11 மணிக்கு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மசனகுடியில் ஸ்டே பண்ணுறதா தான் ஒரு பிளானு. ஸோ போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போகிற வழியில் என்னென்ன இடம்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். மார்னிங் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இது ஏன் ஆஃப் ஆகுது வண்டி? நாங்கள் வந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சீசன். இது மார்ச், பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் 1, இது மார்ச் 2. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, வந்த அன்னைக்கே நேற்றே மசனகுடி போயிருக்கலாமோ அப்படின்னு இங்கே தான் தோணுச்சு. பட் நேற்று வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணோமா, ஒரு 10 ஹவர்ஸ் கிட்டத்தில் ஓட்டணும். நாங்கள் ரூமுக்கு வந்தால் போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து இங்கே ரூம் ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே அவ்வளோவா பக்கத்தில் எதுவுமே இல்லை. கூடலூர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 47 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் மசனகுடி அந்த மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக ஏதாச்சும் ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் தான் உயிரை வாங்கிட்டு கொஞ்ச நாளாக. ஃபியூல் ரேஞ்சு 320 காட்டுது, ஒரு 200 ஆச்சும் போகும். இதெல்லாம் ஸ்கூலா? எனக்கு ஐடியா இல்லை என்னென்னு. ஸோ போகிற வழிலாம் பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. மேப்பில் கொஞ்சம் பார்த்தேன், நிப்பாட்டுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். இங்கே பாருங்கள் ப்ரோ, அங்கிட்டு மட்டும் மாத்திரம் வண்டி எடுத்துட்டாரு. என்னது தலக்குண்டு முதுமலை 61 கிலோமீட்டர். செம்ம பிளேஸாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் சொன்னல, இந்த வண்டியில் கொஞ்சம் கட்டடி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு விசிட்டை போட்டு போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து தான் போய் சாப்பிடணும். ஸோ கோப்ரோ கிளம்பிட்டேன். ஸோ கைஸ், பைன் ஃபாரஸ்ட் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. ஈவினிங் தான் எங்களுக்கு மசனகுடி போனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு டீ ஷாப்பை பார்த்து நிப்பாட்டி டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, சும்மா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். பார்க்கணும் அடுத்து இந்த ஃபால்ஸ் இருக்கா என்ன இருக்குன்னு தெரில. முன்னாடி போகிறாரான் அவன் தான் மேப்பு. இது வந்து நம்ம அங்கேருந்து பார்த்தது தான் காமராஜர் அணை. காராணிக்குமே அடுத்து எங்கேயாச்சும் வரிசையா அங்கே எங்கே நீ போய்ட்டு
ஸோ இங்கே வந்து சாப்பிட போகிறோம். ஸோ பிளான் கேன்சல். அடுத்த ஸ்டாப்பில் போய்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்து எங்கே போய் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் உட்காந்து உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். அதான் ஸோ இங்கே தான் கைஸ் ஒரு ப்ரெட் ஆம்லேட்டும் ஒரு டீயும் காஃபியும் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். உமா சிவன் மெஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பயகரா ஃபால்ஸுக்கு போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 9.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூடலூர் வழி மசனகுடி போகிறோம். இப்போ கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. நேற்று நைட்லாம் செம்ம சில்லுன்னு தான் இருந்துச்சு. 10 கிட்டத்தட்ட போச்சு. ஸோ நாங்கள் வந்தது மார்ச் மாதம், அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆக்சுவலி டிசம்பர்லாம் செம்ம, இப்போவே நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. டிசம்பர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் எங்களுக்கு டைம் கிடைக்கல. இது ட்ரீ பார்க்கு. ஆக்சிடென்ட் ஸோன், டிரைவ் கேர்ஃபுல்லி. இங்கே நிறைய ரோடு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு கைஸ். ஆஃப் ரோடா. இப்போ கொஞ்சம் பைக் செட் ஆகிடுச்சு. கார்னர் பண்ணலாம் கொஞ்சம் வருது. நிறையா ஆம்புலன்ஸ் போகுதுங்க. இதோட 4வது ஆம்புலன்ஸ் பார்க்குறேண்ணா அந்த ரூட்டில். இன்றைக்கி காலையில் கிளம்பி இப்போ போகிறவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட், படப்பிடிப்பு இடம். சும்மா மேலே போய்ட்டு உட்காந்துட்டு வரணும். ஸோ நம்ம அடுத்து ஃபால்ஸுக்கு போகலாம் கைஸ். என்னத்த பேச்சிய அங்கே போய் என்ன செய்ய? சும்மா ஃபால்ஸ்லேயே போய் உட்காருவோம். இங்கே போய் மேலே சும்மா நடந்து திருப்பி வரணும். தண்ணி தான் எடுக்கும். இன்றைக்கி ட்ராவல் கம்மி தான். மொத்தத்திலே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். நாங்கள் இம்பல்ஸ் அந்த பைக் நான் தேடிட்டு இருக்கேன். பட்டு ரொம்ப கேவலமான கண்டிஷன் தான் கிடைக்காது ஃபுல்லாகவே. பட் எதுக்கு இன்னொரு இம்பல்ஸ்? ஆல்ரெடி மட்டும் அட்வென்ச்சர் இருக்கேன். அதவே ஓட்டிகிட்டு வர முடியலனாலுங்க இதில் இம்பல்ஸ் வேறையா அப்படின்னு கேட்கக்கூடாது. சும்மா பார்த்தேன். நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து எப்பண்டா வாங்குவோம் அப்படின்னு இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக கிடக்கும்னு சொல்லலை. என்னால் அங்கே கொண்டு வர முடியல. எனக்கு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் மட்டும்தான் அங்கே இருக்குது. இல்லாட்டி கன்ஃபார்ம் இந்த டைம் வரும்போதே எஸ்டியில் தான் வந்திருப்பேன். பட் எஸ்டிலையும் நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டு கொடைக்கானல் எஸ்டியில் தான் எல்லா இடத்துக்கும் போகணும் தமிழ்நாட்டில். ஸோ நம்ம நார்த்துக்கு போயிட்டு நம்ம வந்து முசிறி போகலாம் கைஸ். முசிறி போயிட்டு, ஏன்னா அங்கே ஒரு நாள் இருந்தாச்சு. முசிறி கூட போகலன்னா என்ன, நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3 days ட்ரிப்பாக பார்க்கலாம். முசிறி வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் டெல்லியில் தான் இருக்கேன். ஸோ அங்கேருந்து முசிறி எனக்கு ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் உள்ள தான் இருக்கும். பட் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு கிலோமீட்டர்ஸ் எத்தனை தெரியல. நான் பார்த்தேன் அங்கே போகலான்னு, பட்டு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு போகணும். ஸோ கூடலூர் பார்த்திங்க அப்படின்னா 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளமாக நீங்கள் டேர்ன் பண்ணும்போது கரெக்டான டேர்னிங்கில் பள்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவரும் ஓவர்டேக் பண்ண மாட்டாரு, என்னையும் பண்ண விட மாட்டாரு. கேஷ்வன் வைல்ட் லைஃப் கிராசிங் பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே. வைல்ட் லைஃப் வரும் அப்படி போட்டுருக்காங்க. வைல்டு அனிமல்ஸ் வரும், சாரி. காரி பள்ளம். இது மேலே போது வயசு காட்டுக்குள்ள. இவங்கள காணவே காணும் பாருங்க. பயகரா ஃபால்ஸ் வந்தாச்சு கைஸ். நம்ம
என்னாச்சு? ஆ பார்க்கிங். ஃபால்ஸுக்கு வந்து பைக் அங்கே விட்டுட்டு நடந்து தான் போகணும். ஸோ எவ்வளோ தூரம் தெரியல, உள்ள ஒரு 300 மீட்டர் போட்டிருக்கு. ஏற சொன்னாக்கு இதுலாண்ணே. சரி, இது ஃபியூல் இன்ஜெக்ட்ரு. ஸோ கைஸ், பயங்கர ஃபால்ஸுக்குள்ளெல்லாம் போகல, சும்மா வெளியே வந்து பார்த்துட்டு அது உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணுமா. நமக்கு நடக்கிறதுனாலே ஆகாது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ரோடு ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு கைஸ். ஆனால் காட்டு தீயா எரியுது, அங்கே புகையாக வருது காட்டுக்குள்ளே இருந்து. நம்ம பாய்ஸ் இல்லை, ஆனால் அவங்க எங்கேனே தர்றா. ஸோ இங்கே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எடுக்கலாம். அவங்கலாம் இன்னது கூடலூர் தாண்டிருப்பானுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்தோம். பட்டு இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸு, ஏன்னா 2 சைடுமே டேனிங்கு. அதனால கொஞ்சம் தள்ளி போய்ட்டு எங்கே இருக்கலாம் பார்த்துட்ருக்கோம். ஃபியூல் இஞ்சிக்கிட்டுறா ஊன்னு சவுண்டு போட்டு கிடக்கு. ஏன்னு தெரியாது. கொஞ்சம் ஹில் ஏரியா வந்துட்டோம். பார்ப்போம், கொஞ்சம் நல்ல வியூ இருந்ததுன்னா போமா. அங்கே ஒன்றுமே இல்லையா? டீ எஸ்டேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீலாம் பயிரிட்டுருக்காங்க. மாடு போட்டால் உள்ளே போகுது. பொலேரோவில் கயிறு கட்டி, கம்பிலையும் கயிறு கட்டி, கம்பி கீழே எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கேயாச்சும் நிற்போம். நாளைக்கு போகலாம். இங்கெல்லாம் கூட ஸ்டேஸ் இருக்குது கைஸ் மேலே. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:15 ஆகுது. ஸோ ஒரு 4 o'clock 5 o'clock மேலே போனால் தான் அங்கே வந்து கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸ் வரும். நீங்கள் ஏதாச்சும் பார்க்கலாம். அப்படிலாம் ஏர்லி மார்னிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகும்போது இங்கூட்டி போயிடுவோம். வரும்போது நாங்கள் மசனகுடியில் கீழே இறங்கிடுவோம். நாங்கள் கூடலூர் மசனகுடி போகிறோம். ஸோ ரிட்டன் வந்து மசனகுடியில் டேரெக்டாக ஊட்டி போயிடுவோம். ரிட்டன் இந்த ரூட்டோடு வரமாட்டோம். ஸோ இப்போதைக்கு சும்மா சைட் சீயிங், அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி வண்டியை ஓட்ட வேண்டியதுதான். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ்லாம். என்னாச்சு? ஸோ கூடந்தூர் போயிட்டாரு.
நிலச்சரிவாக இருக்கு. இப்போ நாங்கள் வர்றதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பொலேரோ உள்ள விழுந்துருச்சுன்னு நியூஸ் இருந்துச்சுங்க. இந்த இடம் இல்லை, அது மேட்டுப்பாளையம். இங்கே என்ன ஃபோட்டோ எடுப்போம், என்ன பண்ண போகிறாங்க? சாம பள்ளம் இது. 1690 மசையோடு இங்கே இருக்கு. ஏன்னா போகிற வழியே நிறைய வியூ பாயிண்ட் இருக்கலாம், நிப்பாட்டுங்களா மேலே டாப்பில் போய்ட்டு. வண்டியை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹண்டர் நம்மக்கிட்ட. வித்தியாசமாக இருக்குது. ஆஹா, இது என்ன சகம்! அப்படி உடனே இதை சேஞ்ச் பண்ணும்போது இந்த வண்டி செமையாக இருக்குது. அந்த சீட் என்ன, அந்த சீட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இந்த சீட்டு வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் சடனாக சேஞ்ச் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன். வா 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 வா, ஆஹா. ஆக்சுவலாக பிரேக் இது வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா முத்தவரில் தான் நீங்கள் பாட்டிடும் எப்படி பிரேக் பிடிச்சி. இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் போட வேண்டியது இருக்குது. எல்லா பைக்கும் ஒரு இது தானே. அதுக்காண்டி அது நல்ல பைக் இல்லை, இது நல்ல பைக் இல்லை அப்படி கிடையாது. ஒரு பைக் ஓட்டும் போது ஒரு ஃபீல், அவ்வளோ. கீழே ஒரு பீக் இருக்குது, செம பீக்கு. ஆ ஆ ஆ பார்த்தேன், அதுதானே. செம வியூ பாயிண்ட்டு. அங்கே ஒரு பீக்கு தெரிஞ்சுது கைஸ், அங்கே போக முடியாம பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா சீசன் டைம் வரும்போது சூப்பராக இருக்கும். பட் சீசன் டைமாக நாங்கள் வர முடியலை. சீசன் டைம் ஒரு ஒன்ஸ் வரணும் கைசிங்கலாம். அந்த பீக் அந்த இருக்கு கைஸ். ப்ரோ அந்த பீக்கு மேலே இருந்து ஒரு பீக் பார்த்தோம்ல, ராக் வியூ பாயிண்டா இந்த மாதிரி இருக்குமா என்ன? காசா? காசு கட்டணுமா? ஃப்ரீ கிடையாதா? இயற்கையை பார்க்கறதுக்கு காசா? பார்த்தீங்கன்னா அந்த பீக்குக்கு வந்து இங்கே டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதான். ப்ரோ டீ இருக்கா? எவ்வளோ ரேட்டு கூடயா? குடிப்போம். ஆ ஸோ இதாங்க விசிட்டிங் டைம் 7 to 5 PM. ஃபீஸ் வந்து 20 ரூபா. ஸ்டில் கேமரா 50 rupees. வீடியோ கவரேஜ் 250 ரூபா. அத்தாடி ப்ரோ, கேமராக்குண்ணா காசா? சரி அமைதியாக கழட்டி தூக்கிட்டு போயிடுவோம். இந்த பீக்குலாம் போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ அந்த பீக்லேருந்து வியூவை பார்ப்போங்க. பட்டு எப்படி சொல்ல, இது வந்து சம்மரில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் ஒன்றுமே இருக்காது. வின்டர் டைம் மான்சூன் டைம்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சிட்டி தான் கூட. நீ வந்த இடம் கரெக்டு, ஆனால் வந்த நேரம் தப்பு. இப்படிதான் இருக்கும்னு தெரியும். சரியா? ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு
அந்த அங்கே கவர்மெண்டோட ஷாப் இருக்குது, அங்கே போய்ட்டு கொஞ்சம் டீயும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கடையோட இங்கே வந்து ரேட்டு கம்மி. அங்கே பிரெட் ஆம்லெட் 60 ரூபா, இங்கே 30 ரூபா தான். ஸோ இங்கே ஒரு ஹார்லிக்ஸும் குடிச்சிட்டு இப்போ நேராக கூடலூர் தான் போக போகிறோம். ஸோ மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறாங்க. சுத்துட்டோம். செத்துருப்பான் போகிறேன் மடப்பைய. நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டேரெக்டாக கூடலூர் போய் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு மசனகுடி தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். மசனகுடி கிளைமேட் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த சைடு ஊட்டிக்கு இறங்கிடுவோம். ஸோ பைய போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு டைமும் நல்ல கிளைமேட் இருக்கும்போது ஒன்ஸ் வரணும் இங்கே டிசம்பர் மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து மறுபடியும் இங்கே வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அது வந்து சோலோ ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட எஸ்டி அட்வென்ச்சரில் வரோம், ஃபுல் பேக்கேஜாக வரோம், அதுதான் பிளான். ஏன்னா அந்த டைம் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது கன்ஃபார்மாக. ஏன்னா கேட்டால் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபார்மாக ஒருக்க வரும் மறுபடியும் நல்ல கிளைமேட்டில், ரைனி சீசன்லேயோ இல்லாட்டி நல்லா க்ளவுடி இந்த டிசம்பர் அந்த மாதத்துலையோ நல்லா கூலிங் டைம்லேயோ இன்னொருக்க வந்து ஒரு விசிட் பண்ணுவோம் அந்த இடத்த. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம் கைஸ். முன்னாடி போன 3 பேர் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு வண்டிக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டோம். ஸோ சாப்பிட்றது தான் ஒரு நல்ல கடையாக தேடிட்டுருக்கோம். இங்கேருந்து மைசூருக்கு வந்து 108 கிலோமீட்டர்ஸ், முதுமலைக்கு 17. ஸோ இங்கே ஒரு கடை பார்த்துருக்கோம், ஸ்டார் பிரியாணி பேரடைஸ். ஸோ இங்கே தான் சாப்பிட்லான்னு பிளானு. ஏன்னா வண்டி நிப்பாட்ட இங்கே தான் இடம் இருக்குது, அதனால தான். ஸோ வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வரோம் கைஸ். எங்கே உட்காரணும்? இல்லாட்டி அங்கே லாஸ்ட் போயிடுமா? இங்கே தான் சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ நேராக நாங்கள் எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மசனகுடி போகிறோம். மசனகுடியில் வந்து ஸ்டே பண்ணுறதா இல்லை. ஸோ நாங்கள் மசனகுடி ஆல்ரெடி ஊட்டிக்கு போயிடலாம் பார்க்குறோம். பட்டு பார்ப்போம். அங்கே விடலை அப்படின்னா மறுபடியும் இந்த ரோடு தான் ரிட்டன் வரணும். ஸோ பார்க்கலாம். 5 மணிக்கு வரைக்கும் தான் அளவு. ஸோ 5 மணிக்கு மட்டும் அங்கே போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் அப்படி ஊட்டிக்கு ஓடிடுவோம். ஸோ சாப்பிட்டு நாங்கள் இந்த சார்ஜ் கொடுத்தது நின்றுட்டுருந்தோம், அவங்கெல்லாம் பறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் மசனகுடி இப்படி சிங்காரா போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் எங்களுக்கு டைம் இருக்கான்னு. இப்போ எங்களை அங்கூடி விடுவாங்களானே தெரியாது. காட்டு தீயா இல்லை அவங்க தீயை போட்டாங்கன்னு தெரியல. நம்ம வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.